அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 11th ஏப்ரல். நம்ம ஒன் டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃப்ரைடே மார்க்கெட்ல எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், நாம என்ன மாதிரியான ஒரு ஆப்ஷன் ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தோம், அதில என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் வந்து நம்ம லைவ் செக்ஷன் வந்திருந்தோம் யூடியூப்ல. ஸோ அத வந்து எத்தனை பேர் அத யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியல. பட் ஈவன் தோ அது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. நம்மளுடைய நம்பர்ஸ், டைம் சைக்கிள், மொமெண்டம் கேண்டில் எல்லாமே லைவ் மார்க்கெட்ல எப்படி ரெஸ்பான்ஸ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அது வேணும், அந்த டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க யூடியூப்ல இருக்கிற அந்த லைவ் வீடியோஸ் வந்து நீங்க பாருங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ மண்டே ட்ரேடுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கறத நம்ம கிளியராக இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட். ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்ல இருந்து ஓப்பனா இருந்தாங்க. 9:20 கேண்டிலே நமக்கு வந்து டைமிங் கேண்டில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது T ஈக்குவல் டு என் செட்டப்ல வந்து வந்திருந்தாங்க. டைமும் நம்பரும் சேர்ந்து வர இடத்தை தான் நம்ம வந்து T ஈக்குவல் டு என் செட்டப் அப்படின்னு சொல்றோம். ஃப்ரைடேயுடைய வீடியோலயே இந்த 9:20 டைமிங் கேண்டில பத்தி கிளியராக மென்ஷன் பண்ணிருக்கும். அது எந்த அளவுக்கு எண்ட் ஆஃப் த டைம்ல கூட நமக்கு மார்க்கெட்ல ரெஸ்பான்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த வீடியோஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இனிமே அது புரிய வரும். அண்ட் எக்ஸாக்டாக இந்த இடங்கள் வந்து நமக்கு மறுபடியும் நமக்கு ஒரு புல் பேக் கொடுத்த இடம், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க ஃப்ரைடே. செகண்ட் டைமிங் கேண்டில் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு 220. இதனுடைய டைமிங் கேண்டில் வந்து பார்க்கும் பொழுதும் எக்ஸாக்டாக இதனுடைய லோ அப்படிங்கிறது 23,949 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்ல இருந்து ரெஸ்பெக்ட் ஆயிட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறதும் கொடுத்திருந்தாங்க. இது நம்ம பிஃபோராகவே இன்டிமேட் பண்ண டீடைல்ஸ். பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். ஃப்ரைடேயுடைய அப்டேட். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட். பேங்க் நிஃப்டி நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே, அதாவது செகண்ட் அப்சைட் லெவல்ஸ் ஆன 55,202 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டிலும் சரி, செகண்ட் டைமிங் கேண்டிலும் சரி, நமக்கு இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில். இதுல இருந்து நம்ம ஒரு டே இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் இந்த ஒரு அப்சைட் அப்படிங்கிறத நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்க முடியும். செகண்ட் டைமிங் கேண்டிலுமே ஒரு சின்னதான கேண்டில், பட் ஈவன் தோ இதுல இருந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் தட் நமக்கு ஒரு 210 to 215 கேண்டில் வந்து ஒரு சடன் ஸ்பைக் மாதிரி கொடுத்திருந்தாங்க. பட் ஈவன் தோ அது வந்து சஸ்டெயின் ஆக முடியாமல் அதுல இருந்தும் நமக்கு ரிவர்சல் கொடுத்திருந்தாங்க. அண்ட் அகைன் சொல்ற விஷயம் வந்து 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் படி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் படி நமக்கு மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டே நமக்கு பாசிபிள் ஒரு டெண்டிங் மூவ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அந்த டீடைல்ஸ் வந்து இப்ப நம்ம லைவ்ல இருக்கோம் இல்ல அதெல்லாம் விஷயம் இல்ல. பட் ஈவன் தோ இது மாதிரி மொமெண்டம் கேண்டில் வரும் பொழுது நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல நம்ம அதை போஸ்ட் பண்றோம். ஸோ ஃபார் தட் ரீசன் நீங்க டெலிகிராம்ல இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த லைவ் அப்டேட்டுக்காக ஃபார் மொமெண்டம் கேண்டில் எஸ்பெஷலி நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி பார்க்கும் பொழுது எனி லைவ் அப்டேட் நம்ம போஸ்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு அது இம்மீடியட்டாக வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். இது பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிஷன்ஸ். சென்செக்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட்லி வந்து ஓப்பன். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட். சென்செக்ஸினுடைய ஓப்பன் பிரைஸ் வந்து இந்த இடங்கள் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாலும் கம்ப்ளீட்டாகவே நமக்கு தேர்ட் அப்சைட் லெவல்ஸ் ஆன 77 to 58 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆயிருந்தாங்க. இதையும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. இதுவும் பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண டீடைல்ஸ். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்ற மாதிரி ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ற ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி ஒரு ஒன் சைட் அலை கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹையோட நீங்க மார்க் பண்ணி ட்ரேட் வந்து வாட்ச் பண்ணும் பொழுது இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ட்ரேடிங் ஹேபிட்டும் சரி, உங்களுடைய போர்ட்ஃபோலியோமே வந்து கிரீனாக மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்ற விஷயம் வந்து இது வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலினுடைய கரெக்டான ஒரு லிங்க். இதனுடைய லிங்க் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுத்துருக்கோம். ரீசன் வந்து மல்டிபிளாக நம்மளுடைய நேம் அண்ட் லோகோலயே வந்து நமக்கு ஒரு சேனல் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நாட் அவர் சேனல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நீங்க சரியான சேனலை வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபார் திஸ் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுல போயிட்டு நீங்க கேட்கும் பொழுது லிங்க் வந்து கொடுப்பாங்க. ஈவன் தோ நீங்க இது மாதிரி நம்மளுடைய சேனல் இல்லாமல் ஏதாவது ஒரு சேனலை ஜாயின் பண்ணும்பொழுது இந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜாயின் பண்றது நீங்க நம்மளுடைய டெலிகிராம்ல வந்து கரெக்டான டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. எனி லைவ் அப்டேட் வந்து நம்ம இதுல போஸ்ட் பண்றோம். அண்ட் என்ன ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம லைவ்ல வரோம் அப்படிங்கிற விஷயத்த பிஃபோர் அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைவ் செக்ஷன் நம்ம கனெக்ட் பண்றோம் இன்னைக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே வந்து நமக்கு மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்க. ஈவன் தோ அந்த மொமெண்டம் கேண்டில் வந்ததுல இருந்து அந்த டே வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரேலி அப்படிங்கிறதும் கொடுத்திருந்தாங்க. நாம எடுத்த ஒரு ட்ரேட் வந்து 23,900 கால் ஆப்ஷன் அரௌண்ட் 181 to 188ல எடுத்த ஒரு ட்ரேட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்திருந்தாங்க. ஈவன் 9
50 ஒரு 10 ஓ கிளாக்கே நம்மளுடைய ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் ட்ரேட் வாஸ் ஓவர் அப்படின்னே சொல்லலாம். இது நம்ம ஃப்ரைடே மட்டும் இல்ல, எவ்ரிடே நம்ம சொல்ற விஷயம் வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு செட்டப் இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி படி நம்ம வந்து போறோம் அப்படின்னா, the strategy always guide us. அது இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அதை நம்ம ஃபாலோ பண்றது மட்டுமே. சோ நம்ம கிளியராகவே லாஸ்ட் 3 வீக்ஸ் ஆகவே நம்ம லைவ்ல இருக்கும்போது நம்ம சொன்ன விஷயம் வந்து அதுதான் இல்லையா? நீங்க ப்ராப்பராக எடுக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் a குட் திங். அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் டைம் நான் சொல்ற ஒரே விஷயம் 1 or 2 ட்ரேடுக்கு அப்புறமாக மார்க்கெட்ல ட்ரேட் அப்படிங்கறத அவாய்ட் பண்ணுங்க ஃபார் இன்ட்ராடே. ரொம்ப பிரஷராக நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது. 1 or 2 trade is enough to make good money every day. இல்ல மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 காயின் மாதிரி தான். 2 சைட்ஸ் இருக்கு இல்லையா? சம் டேஸ் நம்ம இப்போ வந்து சம் டேஸ்ல வந்து நம்ம லூஸ் பண்றோம் அப்படின்னா கூட தட் இஸ் ஓகே. நம்ம என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வில் பி இன் கிரீன். தட்ஸ் ஆல். சோ இதுதான் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சோ இந்த இரண்டுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு மார்க்கெட்ல வந்து என்டர் ஆகுறோம் அப்படின்னா தட் இஸ் a குட் திங். இல்ல எனக்கு வந்து கிரீன் மட்டும் தான் வேணும் அப்படின்னா தட் இஸ் நாட் a குட் வே. எனக்கு வந்து ஒரு அது காயின்ல இருக்கிற 2 சைட்ஸ் மாதிரி எனக்கு ப்ராஃபிட்டும் இருக்கும் லாஸும் இருக்கும் அப்படின்னு எப்ப நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டுக்குள்ள வருமோ தட் இஸ் எக்ஸாக்ட் வே டு கெட் குட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் இது மாதிரி இந்த அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம் இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ கரெக்டான லிங்க். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கு, அதுலயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனல்ல பத்தின டீடைல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணது மூலமாக அவங்களையும் நீங்க எப்படி லேர்ன் பண்ண வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு ஹம்பிளான ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க லைக் பண்ணி பார்க்கும் பொழுது மட்டுமே இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன் இன்னுமே மற்ற நண்பர்களுக்குமே கொண்டு போய் சேரும். தட் இஸ் த ரீசன் ஐ எக்ஸ்பெக்ட் ஸ்மால் சப்போர்ட் ஃப்ரம் யூ ஆல். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து மண்டே வியூ படி நமக்கு வந்து ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. ஸோ ஐடி செக்டார் எப்பெல்லாம் வாட்ச் லிஸ்ட்ல வந்திருக்காங்களோ இப்போ சம்திங் கோயிங் டு ஹேப்பன். பாசிபிள் அது ஒரு ட்ரெண்டிங் ஆகும், ஒன் சைட் ரேலியாகவும் கூட இருக்கலாம். இதனுடைய வேலிடிட்டி வந்து 2 டேஸ்ல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 டேஸ் அப்படின்னா நமக்கு மண்டே இல்லைன்னா நமக்கு வந்து டியூஸ்டே, இந்த 2 நாட்களில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டியூஸ்டே வந்து நமக்கு ஹாலிடே. ஸோ மண்டே வந்து நமக்கு நிஃப்டியினுடைய எக்ஸ்பைரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ மண்டே வந்து இல்ல டியூஸ்டே நமக்கு ஹாலிடே இருக்கு அப்படின்னா இது மண்டே டு நமக்கு வெனஸ்டே நடப்பதற்கான சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம் இந்த 2 நாட்களும் நமக்கு எந்த மாதிரியான ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வாட் எவர் இட் மே பி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டைம் சைக்கிள் படி நம்ம இருந்தோம் அப்படின்னா எவ்ரிடே வி வில் கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதான் நீங்க லாஸ்ட் 3 வீக்ஸ் ஆகவே இந்த லைவ் செக்ஷன்ல பார்த்திருப்பீங்க. நம்ம வந்து மார்க்கெட் எங்க வேண்டுமானாலும் ஓபன் ஆகலாம். 1000 பாயிண்ட்ஸ் அவையில கூட மார்க்கெட் ஓபன் ஆனாலும் கரெக்டான அந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு என்ட்ரி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஏரியா நம்ம கரெக்டாக என்ட்ரி ஆயிட்டு எஸ்எல் அண்ட் டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷுர் வி வில் கெட் அ குட் பாயிண்ட். அண்ட் நம்ம 8th வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேண்டில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரீசன் வந்து நம்மளுடைய டூல் பேஸ்டாக லாஸ்ட் வீக் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். டூல் பேஸ்டாக இந்த 8th வந்து நமக்கு வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கறது ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் ஈவன் தோ மார்க்கெட் வந்து இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே இந்த 8th அபோவ்ல க்ளோஸ் ஆயிருக்கிறது ஒரு குட் சைன். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கான மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த நல்ல ஒரு ரேலி கொடுக்குறாங்க அப்படின்னா குட். அது மட்டும் இல்லாமல் இந்த 1st ஏப்ரலுக்கு அபோவ்ல மார்க்கெட் வந்து ரன் ஆயிட்டு ஆஸ் ஆஃப் இன்னைக்கு வரைக்குமே நமக்கு ஒரு கிரீன்ல இருக்காங்க. இந்த 1st ஏப்ரல் அப்படிங்கறது வந்து இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் டேட் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிட்டோம். ஸோ தட் இஸ் அ ரீசன் அபோவ் ஃபர்ஸ்ட்ல இருக்க வரைக்குமே நமக்கு குட் சைன், 8th அப்புறமாக இருக்கிற வரைக்குமே நமக்கு குட் சைன் அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பேஸ்ட் ஆன் குளோபல் மார்க்கெட்டினுடைய நியூஸ், வார் சிச்சுவேஷன் இதெல்லாமே இருக்கு. பட் வாட் எவர் இட் மே பி நம்மளுடைய சிஸ்டம் நமக்கு என்ன சொல்றாங்களோ தட் இஸ் அ வே வி ஷுட் டிராவல். as of now மார்க்கெட் இப்ப இருப்பது அப்படிங்கிறது குட் சைன். அண்ட் இஃப் இட் இஸ் எனி பேட் நியூஸ் ஆர் எனி வார் நியூஸ் வந்து நமக்கு நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா நமக்கு மேபி நமக்கு டவுன் சைட் போறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நம்மளுடைய வியூ படி அப் சைடாக இருந்தாலும் நியூஸ் பேஸ்டாக இருக்கும் பொழுது நாட் ஓன்லி நம்மளுடைய சிஸ்டம், எந்த ஒரு சிஸ்டமே ரெஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நியூஸ் பேஸ்டான மார்க்கெட்ல மட்டுமே. ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. பட் வாட் எவர் இட் மே பி மார்க்கெட் இப்போ இருப்பது நல்ல ஒரு ரிவர்சல்ல இருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டூல் பேஸ்டாக டெய்லியில பார்க்கும் பொழுது எக்ஸாக்ட்லி ஈவன் 8th டே கேண்டில் கூட நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து டச் ஆகல. பட் இன்னையுடைய கேண்டில் வந்து ஃப்ரைடேயுடைய கேண்டில் வந்து எக்ஸாக்ட்லி நமக்கு வந்து டச் பண்ணிட்டு க்ளோசிங் ஆமே நம்மளுடைய கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அபோவ் இந்த கிரீனுக்கு மேல க்ளோஸ் ஆகும் பொழுது வில் எக்ஸ்பெக்ட் ஃபர்தர் மொமெண்டம். அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து ஐ ஹோப் 15th ரிமெம்பர் 15th டேட் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ கமிங் 15th டேக்கு அப்புறமாக நமக்கு அவோல மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் பொழுது நல்ல ஒரு பாசிபிள் அப்சைட் போறதுக்கான சான்சஸ். இல்ல 15th கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு அப்படின்னா
அகைன் வந்து நமக்கு ரிவர்சல் போறதுக்கான சான்சஸ் அதிகம் பார்க்கலாம். பட் ஈவன் தோ மார்க்கெட் இப்போ இருப்பது அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம், மார்க்கெட் இப்போ இருப்பது ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ்ல இருக்காங்க. ஒன்ஸ் வந்து இந்த லோ எல்லாமே நமக்கு கட் ஆகுது அப்படின்னா, ப்ரீவியஸ் கேண்டில் உடைய லோ அண்ட் அகைன் வந்து இது கட் ஆகுறாங்க அப்படின்னா பாசிபிள் நமக்கு இந்த கேப் ஃபில்லிங் இல்லைன்னா இந்த லெவல்ஸ் வரைக்குமே வரலாம். பட் 2 வே நமக்கு பாசிபிள் இருக்கு. பட் 1st ஏப்ரல்ல இருந்து 15th ஏப்ரல் வரைக்குமே நமக்கு வந்து பாசிபிள் அப்படிங்கிறது வந்து அப்சைடுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 24,053 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் பேஸ்ட் ஆன் அவர் டூல் அப்படிங்கறதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்ம டூல் பேஸ்டாக பார்க்கும் பொழுது இந்த லெவல்ஸ் எல்லாமே கமிங் டேஸ்ல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்த லெவல்ஸ் எல்லாமே நமக்கு கமிங் டேஸ்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா ஆகும். ரெஸ்பான்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட். பேங்க் நிஃப்டியுமே நம்ம நிஃப்டியில சொன்னபடியே வந்து நமக்கு 8th கபோல இருக்க வரைக்கும் ஒரு குட் சைன், இந்த ஃபர்ஸ்ட் கபோல இருக்க வரைக்குமே நமக்கு குட் சைன். ஸோ தேர் இஸ் நோ பேனிக் ஆஸ் ஆஃப் நோ. பட் குளோபல் மார்க்கெட்டினுடைய இம்பாக்ட் மேபி நமக்கும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன்ஸ் படி. ஸோ நம்ம இரண்டுக்குமே வந்து தயாராக இருக்க வேண்டிய ஒரு மந்தாக இது இருக்கு இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்சஸ்ல வந்திருக்காங்க. ஸோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன். நீங்க பிஃபோராகவே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஐடி செக்டார் எப்பெல்லாம் வராங்களோ அப்பெல்லாம் சம்திங் கோயிங் டு ஹேப்பன். பாசிபிள் ஒன் சைட் அலியா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பார்க்கலாம். அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம், இது ஒரு பெரிய கேப் அப் ஆகவோ இல்லை ஒரு பெரிய கேப் டவுன் ஆகவோ இல்லாமல் இருந்தால் இந்த என்டைர் மொமெண்டம் நல்லா கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டூல் பேஸ்டாக பார்க்கும் பொழுது ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து அபோல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு குட் சைன் பார்க்கலாம். பட் ஈவன் தோ அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம், எந்த ஒரு கேண்டிலுமே நமக்கு ப்ரீவியஸ் கேண்டிலுடைய லோ கட் ஆகாமல் இருப்பது வரைக்கும் நமக்கு குட் சைன். இஃப் இட் இஸ் எனி கேண்டில் இது மாதிரி ஒரு லோ கட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். பாசிபிள் இந்த கேப் ஃபில்லிங் எல்லாமே நமக்கு நடக்கலாம். அண்ட் இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்னுடைய மண்டே ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படிங்கறது வந்து நம்ம இதுல கிளியராக பார்த்தோம். அண்ட் அகைன் நம்ம சொல்ற விஷயம் வந்து நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி பேஸ்ட் ஆன் அவர் டூல் படி இப்போ இருப்பது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ். பட் ஈவன் தோ 1st ஏப்ரலுக்கு அபோல இருக்கும் பொழுது நமக்கு பாசிபிள் அப்சைட் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். 15th ஏப்ரல் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ அந்த டேட்டினுடைய ஹை அண்ட் லோ கமிங் டேஸ்ல ட்ரெண்டை டிசைட் பண்றதுமான ஒரு டேட் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கமிங் 14th வந்து நமக்கு ஹாலிடே இருக்கு. ஸோ எக்ஸ்பைரி ஃபார் நிஃப்டி வந்து 13th எக்ஸ்பைரி. 13th டேட்ல வந்து நமக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ மண்டே நமக்கு நிஃப்டியினுடைய எக்ஸ்பைரி. ஸோ வாட் எவர் இட் மே பி, நார்மலாகவே ஒரு வீக்லி எக்ஸ்பைரி வரும் பொழுது பாசிபிள் நமக்கு ஒரு வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டேட். ஸோ இது ஐடி செக்டாரும் வரும் பொழுது நமக்கு மண்டே வந்து ரொம்ப 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 குரூஷியலான ஒரு டேட். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டேட். நியூ ட்ரேடர்ஸ் வந்து இது மாதிரி நீங்க புதிதாக வரீங்க அப்படின்னா இது மாதிரியான ஒரு டேல எக்ஸ்பைரி டேல வந்து நீங்க அவாய்ட் பண்றது உங்களுடைய கேபிட்டலுக்கு நல்லது. எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டேட் அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இவங்க நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்னுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பேஸான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 13th ஏப்ரல் அப்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியினுடைய 13th ஏப்ரல் அப்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸினுடைய 13th ஏப்ரல் அப்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 13th ஏப்ரல். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதுல இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஆங்கில மார்க் பண்ணி நீங்க வாட்ச் பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுடைய ட்ரேடிங் ஹேபிட்டையும் சரி இன்னுமே உங்களுடைய போர்ட்ஃபோலியோயும் சரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கிரீனாக மாற்ற முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute, 3 minutes இல்ல 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நீங்க கேப்சர் பண்றதுக்கு. Sector to focus for 13th April, IT sector and IT telecom, MS telecom and energy sector. Remember, இப்பெல்லாம் IT sector நம்மளுடைய வாட்சஸ்ல வராங்களோ இப்போ something going to happen பார்க்கலாம். இது பாசிபிள் ஒன் சைட் ராலியாக கூட இருக்கலாம். பட் வால்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய டேட், அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. 5 minutes படி 13th ஏப்ரல் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்றது அப்படிங்கறத எவ்ரி லைவ் செக்ஷன்ல வந்து நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிருக்கோம். ஈவன் லாஸ்ட் ஃப்ரைடே உடைய வினீத்துடைய லைவ் செக்ஷன்ல கூட நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிருக்கோம். கைண்ட்லி அந்த வீடியோஸ் பாருங்க. அது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது T = N செட்டப்னா என்ன, மொமெண்டம் கேண்டில்னா என்ன மாதிரியான எஸ்எல் மெயின்டைன் பண்ணலாம், என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம லைவ் செக்ஷன்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க அதை பாருங்க. அகைன் அண்ட் அகைன் நான் சொல்றதுக்கான காரணம் வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். தட் இஸ் த ரீசன். அதை நீங்க வாட்ச் பண்ணும் பொழுது உங்களுக்கு லேர்னிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறது நீங்களே வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக நம்மளுடைய லைவ் செக்ஷனாக இருக்கட்டும், நம்மளுடைய வீடியோவாக இருக்கட்டும், இல்ல வாட் எவர் நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்றதாக இருக்கட்டும், நம்மளுக்கு கண்டினியூஸாக டே 1ல இருந்தே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்ப 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 நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்ல லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான்.
நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.